மரியாதைக்குரிய திருமதி டி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மக்களிடத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய கணவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அவரை பட்ட பகலிலே வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அப்படி கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணது மட்டுமல்ல, அதற்கு நியாயம் கேட்கிற விதமாக உங்களை எல்லாம் வந்து நேரடியாக சந்தித்து ஆதரவை கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் தோல்வி பயத்துல ஏதோ பேசுறாங்க. அப்படித்தான செய்தி? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனாலதான் நம்மை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை செயல்பட்டு எதிர்பார்க்கிறீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யும் சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இவர்கள் எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. மக்களை பத்தி பேசல, தமிழ்நாட்டை பத்தி பேசல, எப்பொழுதும் என்னை பற்றி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இருக்குது, பத்திரிகை ஊடகத்தில் வருது.